ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமி தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற ஈஸி சயின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஆஸ்ட்ராய்ட், ஆஸ்ட்ராய்டுனா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ்ட்ராய்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரோ அப்படிங்கிறது வந்துட்டு நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராய்டு அப்படிங்கிறது வந்துட்டு சின்ன சின்ன பீசஸ் தான் வந்துட்டு நட்சத்திரத்துலேருந்து பிரிஞ்சு வர பீசஸ் தான் வந்துட்டு ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஸ்ட்ராய்டு அப்படின்னா நட்சத்திரத்துலேருந்து பிரிந்து வந்த சின்ன சின்ன பீசஸ் அப்படின்னு சொல்லலாம். ரைட், இன்றைக்கி ஆஸ்ட்ராய்ட் அது இல்லாமல் மீட்டியோரைட்ஸ், அதுக்கப்புறம் மீட்டியார், அதுக்கப்புறம் மீட்டியோரைட் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஆஸ்ட்ராய்ட்லேருந்து பிரிஞ்சு வந்த பகுதி தான் இது எல்லாமே. ஸோ இது எதனால் இதை வந்துட்டு இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்ப்போம். இப்போ ஆஸ்ட்ராய்டு அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம சூரிய குடும்பத்தில் இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, செவ்வாய்க்கும் ஜூபிட்டருக்கும் இடைப்பட்ட இடத்துல வந்துட்டு மிதந்துட்டு இருக்கிற ஒரு கற்கள், அதாவது லட்சம் கோடி கணக்கில் வந்துட்டு நிறையா கற்கள் வந்துட்டு மிதந்துட்டுருக்கு. நம்ம சூரியன் எப்படி கிரகங்கள்லாம் சுற்றி வருதோ அதே போல் இந்த கற்களும் வந்துட்டு சுற்றி வந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். தன்னைத்தானே ஒரு வெலாசிட்டியில் சுற்றிக்கிட்டு அதுவும் வந்துட்டு நம்ம சூரிய குடும்பத்தை சுற்றி வந்துட்டுருக்கு, சூரியனை சுற்றி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரைட், இப்போது இந்த ஆஸ்ட்ராய்டு அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த நட்சத்திரத்துலேருந்து பிரிஞ்சு வந்த கற்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இதில் வந்துட்டு ஏற்படக்கூடிய வெடிப்புகள்னால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மோதல்கள் வெடிப்புகள்னால இந்த ஆஸ்ட்ராய்ட்லேருந்து மெட்டராய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி வந்துட்டு பிரிஞ்சு பூமியை நோக்கி வரும். இதுதான் வந்துட்டு நம்ம வானத்தில் பார்க்குற எரிக்கற்கள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஷூட்டிங் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எரி நட்சத்திரங்களாக வந்துட்டு நம்ம பார்ப்போம். நம்ம பூமியை வந்து அடையும் போது சில பகுதிகள் வந்துட்டு சில ஆஸ்ட்ராய்ட்ஸ், அதாவது அந்த மெட்டராய்ட்ஸ் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம அட்மாஸ்பியருக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே எரிஞ்சு சாம்பலாயிடும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம அட்மாஸ்பியரு அப்படிங்கிறதே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் மாலிகூல்ஸால் ஆகப்பட்டது. ஸோ அதனால் இந்த ஸ்டார் வந்துட்டு எப்போ வந்துட்டு உள்ளே நுழையுதோ நட்சத்திர அதாவது இந்த பகுதி, அப்போயே வந்துட்டு பார்த்திங்கன்னா மேட்ராய்ட்ஸ் வந்துட்டு எப்போ நுழையுதோ அப்போயே வந்துட்டு எரிஞ்சு சாம்பலாயிடும். இந்த பிரிஞ்சு வரதை வந்துட்டு மேட்ராய்ட்ஸும்போம். எப்போ வந்துட்டு நம்ம அட்மாஸ்பியருக்குள்ளே வந்துட்டு நுழையுதோ அதை வந்துட்டு மீட்டையார் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்மாஸ்பியருக்குள்ளே நுழைஞ்சிருச்சுன்னா அதை மீட்டையார் அப்படிம்பாங்க. இந்த மீட்டையார் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா எரிஞ்சு சாம்பலாயிடுச்சுன்னா மீட்டையார்ஸ், அதுவே எரிஞ்சு மிச்சமாகி ஒரு கற்களாக வந்துட்டு பூமி மேலே வந்து மோதுச்சுன்னு வச்சிங்களேன், அதை வந்துட்டு மீட்டியோரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மீட்டியோரைட் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்துட்டு விஞ்ஞானிகள்லாம் வந்துட்டு இந்த கற்களை வச்சுக்கிட்டு இந்த இதில் வந்துட்டு என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குது, மெட்டல்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, தாதுக்கள் என்ன இருக்குது, அதே போல் அங்கே வந்துட்டு தண்ணீர் இருக்கா, அந்த நட்சத்திரத்தில் இந்த இதில் வந்துட்டு தண்ணீர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த மீட்டியோரைட் அப்படிங்கிறத வச்சு தான் வந்துட்டு நமக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. இது வந்துட்டு கற்களாக தான் இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த மீட்டியோரைட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா கற்களாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வந்துட்டு அயன் ஸ்டோனாகவும் இருக்கலாம், அல்லது மேக்னட்டாகவும் இருக்கலாம், காந்தமான பொருளாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த ஆஸ்ட்ராய்டுக்குள்ளார இந்த மாதிரி 3 தாதுக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரைட், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்ட்ராய்டு அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஆஸ்ட்ராய்டை பற்றி நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்த்துருவோம். இந்த ஆஸ்ட்ராய்டு அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா சுற்றிட்டுருக்கு அப்படின்னு சொன்னேன். அதாவது எப்படி வந்துட்டு நம்ம கிரகங்கள்லாம் சுற்றுதோ அதே போல் இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டும் வந்துட்டு சுற்றிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போது இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டில் கிட்டத்தட்ட இதே போல் வந்துட்டு சனி கிரகத்துக்கும் ஒரு ஆஸ்ட்ராய்டு பெல்ட் இருக்குது. அதை தான் சனி வளையம்னு சொல்கிறோம். யுரனஸ் இதுலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கும், வளையங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சூரிய குடும்பத்தை விட்டு வெளியில் போனாலும் அங்கங்கே வந்துட்டு நிறைய ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் இந்த ஆஸ்ட்ராய்டு அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா மேட்ராய்டு அப்படிங்கிறது வந்துட்டு ஆஸ்ட்ராய்டோட சின்னது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆஸ்ட்ராய்டுலேருந்து பிரிஞ்சு வந்து தான் மேட்ராய்டு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இது அட்மாஸ்பியருக்குள்ளே நுழையும் போது மேட்ரோஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது கிரவுண்டை வந்து ஹிட் பண்ணிச்சுன்னா அது மேட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வச்சு தான் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி என்ன மாதிரியான தாதுக்கள், என்ன மாதிரியான மினரல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது, என்ன மாதிரியான மெட்டல்ஸ் எல்லாம் இருக்குது,
அப்படிங்கிறத வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு எரிஞ்சு முடிஞ்ச ஒரு நட்சத்திரத்தின் பகுதி தான் வந்துட்டு இந்த ஆஸ்ட்ராய்டு அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆஸ்ட்ராய்டுனா ஒன்றும் இல்லை, எரிஞ்சு பீஸாக ஆன ஒரு நட்சத்திரத்தின் துகள்கள் தான். ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. பாய் பாய்.